மாயமான நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. கொலை மிரட்டல் குறித்த 4 நாட்களுக்கு முன்பே புகார் கொடுத்தும் அலட்சியமாக இருந்த விடியா அரசின் காவல்துறை. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரை காணவில்லை என 2 நாட்களுக்கு முன்பே அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார். விடியா திமுக அரசின் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். மாயமான நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை. மர்ம நபர்கள் வீட்டை நோட்டமிடுவதால் உயிருக்கு ஆபத்து என நெல்லை எஸ்பிக்கு 4 பக்க புகாரை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அளித்ததாக தகவல். புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியமாக இருந்ததால் பறிபோன உயிர். நெல்லையில் விடியா திமுக அரசை கண்டித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம். உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தேசிய கட்சியின் மாவட்ட தலைவரே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுவது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என காட்டம். சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ எந்தவித அச்சமும் இன்றி சமூக விரோதிகள் குற்றங்கள் செய்ய துணிந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. விடியா ஆட்சியும் சட்டம் ஒழுங்கின் மீது எந்த அக்கறையும் இன்றி கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக விமர்சனம். ஜெயக்குமார் தனசிங் மரணத்தில் தொடர்பு உள்ளவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வத்துடன் செயல்படுமாறு விடியா பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர். படுகாயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 4 பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவாங்க என்று மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் 2-3 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்காடு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் வலியுறுத்தல். ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள், வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும். படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய மக்கள் மிகவும் அச்சப்படுவதாகவும் விமர்சனம். இரண்டாயிரத்து 21-22 நிதிநிலை அறிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் வாங்கவில்லை. விடியா அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு.
புதிய பேருந்துகளை வாங்குவதாக விடியா திமுக அரசு பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பழுதடைந்த பழைய பேருந்துகளை அகற்றி புதிய பேருந்துகளை வாங்க வலியுறுத்தல். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க, 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கினதான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது. மலைப்பகுதிகளில் செல்லும் பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்றி செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் கண்காணிக்க அறிவுறுத்தல். 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணையில் அதெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சினை நிலவும் சூழலில் விடியா அரசு பீர் விற்பனையில் முனைப்பு காட்டுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இதுதான் நாட்டுக்கு முக்கியம், குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்கு. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்குது, அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. 1000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா 3 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை. ஒற்றை செங்கல் உதயநிதி பல லட்சம் செங்கலால் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காதது ஏன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் 85% முடிச்சிட்டோம், மீதி 15% முடிய வேண்டியிருந்தது. 1652 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்த திட்டம் 15% பணி நிறைவேற்றியிருந்தா அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு, அதையும் கிடப்பில் போட்டு. கால்நடை பூங்கா 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அப்படி பூட்டி கிடக்குது, அது திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1000 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது. ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டை விட காணொலி காட்சியில் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளவு திட்டத்தை திறக்கிறாங்க, ஏன் அந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஊடகங்களில் வரும் செய்திகள் மீது உடனுக்குடன் சரி செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். விடியா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பதே இல்லை என விமர்சனம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்னைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணிதான் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட விடியா திமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை என குற்றச்சாட்டு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்னைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? ஓட்டை உடைசல் பேருந்துகளால் சந்தி சிரிக்கும் அரசு போக்குவரத்து கழகங்கள். அரசு பேருந்துகள் கரகாட்டக்காரன் காருக்கு டப் கொடுப்பதே பொதுமக்கள் கிண்டல்.
பழுதடையும் அரசு பேருந்துகளை கூட பராமரிக்க போதிய நிதி பணியாளர்கள் இல்லாமல் தள்ளாடும் அரசு போக்குவரத்து கழகங்கள். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு திகில் பயணம் மேற்கொள்ளும் மக்கள். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே 14 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, ஈரோடு மாவட்டங்களில் 110 டிகிரி பாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. வட தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த மழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. மழை வளம் வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற தொழுகையில் திரளானோர் பங்கேற்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் ஜஹர வமா யஃபா வனுயஸ்ஸிருக லில்-யுஸ்ரா ஃபதக்கிர் பல் து'சிரூன அல்-ஹயாத்த அத்-துன்யா. மக்கள் பிரச்சனைகளை கோட்டையில் இருந்து ஆய்வு செய்யாமல் கொடைக்கானல் சென்று ஓய்வெடுக்கிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இன்றைக்கு குடி தண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில் அதை தீர்ப்பதுக்கு கும்பி எறிது வயிறை பொறுத்தவரை. ஆனால் முதலமைச்சர் பொறுத்தவரை கொடைக்கானல் ஒரு கேடாண்ட அடிப்படையில் ஓய்வெடுத்துருக்கு. நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை இங்கேருந்து கோட்டையிலேருந்து ஆய்வு செய்யணும்னாவா? ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்திருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்தியிருக்கணும், ஏரிகள் தூர் வரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்தியிருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறு. கோவை சைபர் கிரைம் போலீசாரால் சவுக்கு மீடியா சிஇஓ சவுக்கு சங்கர் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவர்களும் நீட் தேர்வை எழுதுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை வாரிசு அமைச்சர் ஏன் கூறவில்லை? ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவுக்கு பொதுமக்கள் கேள்வி. நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் விடியா அரசின் முதல்வருக்கும் வாரிசு அமைச்சருக்கும் பொதுமக்கள் சரமாரி கேள்வி. நீட் ரத்து கையெழுத்தை குப்பையில் வீசி சென்ற விடியா திமுகவை மறக்க மாட்டோம் என்று மாணவர்கள் கொந்தளிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இணைய வசதிக்கு 1 பைசா கூட செலவு செய்யாத விடியா திமுக அரசு. அன்றாட தேவைக்கு இருக்கக்கூடிய தொகையில் இருந்து இணைய வசதிக்கு பயன்படுத்துமாறு வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாக தகவல். இந்தியா மாடல் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியின் மேலும் ஒரு அவலம் அம்பலம். சென்னையில் வீடற்றவர்களுக்கான தங்குமிடங்கள் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாயை போதிய இடம் கிடைக்கவில்லை என்று கூறி மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிய விடியா அரசு.
மின்தடையால் சேலம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அவதி. ஜெனரேட்டரும் பழுதாகி இருந்ததால் செல்போன் லைட் வெளிச்சத்தில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த அவலம். நெல்லையில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து தேனியிலும் எலும்பு முறிவு நாட்டு வைத்தியரை கொன்று கிணற்றில் வீசிய கொடூரம். விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருவேறு பகுதிகளில் மதுபோதையில் தொடர் தகராறில் ஈடுபட்ட நபரை குடும்ப உறுப்பினர்களே கொலை செய்த பயங்கரம். விடிய ஆட்சியில் மதுபோதையால் நிகழும் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பால் மக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கட்டுமான நிறுவன அதிபர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல். விடியா திமுக ஆட்சியில் தொழிலதிபர்கள் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாமல் பரிதவிப்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் சவ ஊர்வல வாகனத்தில் இருந்த மாலைகளை சாலையோரம் நின்றிருந்த பெண்கள் மீது வீசி போதை இளைஞர்கள் அராஜகம். தட்டி கேட்ட அதிமுக பெண் நிர்வாகியை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. கோவையில் போதை ஆசாமிகளுக்குள் ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியது. போலீசார் முன்பாகவே பெண்களும் இளைஞர்களும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட வடமாநில இளைஞர். பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. வடலூரில் வள்ளலார் சர்வதேச ஆராய்ச்சி மையம் கட்டுவதற்கு எதிராக போராட முயன்ற 40 பேர் கைது. ஆன்மீக அன்பர்களை கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை நடவடிக்கை. பக்தர்கள் கண்டனம். பன்ருட்டி அருகே பழமை வாய்ந்த முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை நடத்துவதில் இரு தரப்பினர் இடையே போட்டாபோட்டி. வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் திருவிழா நடத்த அனுமதி மறுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாக்களை ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் வலியுறுத்தல். மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கோடை விழாவுக்கு ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் ரத்து செய்ய வலியுறுத்தல்.